உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பைபிள் கூறும் 5 வழிகள். இவைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். முதலாவது பயம். பயம் அதிகரிக்கும் போது கடவுளிடம் செல்லுங்கள், அவரை விட்டு விலகாதீர்கள். சங்கீதம் 56:3 கூறுகிறது, நான் பயப்படும் போது நான் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை என்பது நீங்கள் பயப்படும் பொழுது உங்களுடன் தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையே உங்களின் பயத்தை காணாமல் போக்கிவிடும். இரண்டாவது கோபம். கோபம் வரும்பொழுது பேசுவதற்கு 1 நிமிடம் முன் யோசியுங்கள். நீதிமொழிகள் 14:29 நமக்கு சொல்கிறது, பொறுமையாக இருப்பவர்களுக்கு நல்ல மனம் இருக்கிறது, ஆனால் கோபப்படுபவர்கள் அவர்களின் முட்டாள்தனத்தை வெளிக்காட்டுகிறார்கள். கோபம் என்பது கெட்ட பழக்கம் அல்ல, ஆனால் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனால் அது உங்களை பாவத்தில் தள்ளுகிறது. மூன்றாவது சோகம். சோகமாக இருக்கும் பொழுது தேவனின் வாக்குறுதிகளை நினைத்து பாருங்கள். சங்கீதம் 34:18 கூறுகிறது, கர்த்தர் உடைந்த இதயமுள்ளவர்களுக்கு அருகில் இருக்கிறார், இதனால் நீங்கள் தனியாக இல்லை, மறக்கப்படவும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் இதயம் கனமாக இருக்கும் பொழுது கடவுள் அருகில் இருக்கிறார். நான்காவது பொறாமை. பொறாமை உங்கள் உள்ளங்களில் தோன்றும் பொழுது தேவன் உங்களுக்கு செய்த நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி தெரிவியுங்கள். யாக்கோபு 3:16 பொறாமைப்படுபவர்களை எச்சரிக்கிறது. பொறாமைப்படுபவர்கள் ஒழுங்கில்லாமல் போகிறார்கள், அவர்கள் மகிழ்ச்சியை இழக்கிறார்கள். மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுவதை விட தேவன் நமக்கு கொடுத்த நல்ல விஷயங்களை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஐந்தாவது குற்ற உணர்வு. குற்ற உணர்வு உங்களை வாட்டும் பொழுது முதலில் அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள், தேவனிடம் அதற்காக மன்னிப்பு கேளுங்கள். யோவான் 1:9 நாம் நம் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்மை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். வேதாகமம் சொல்லும் இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை மாற்றும் என நம்பினால் ஆமேன் என்று சொல்லுங்கள்.